1000 தான்டா. அது அமுச்சுடுறா உடனே அமுச்சு. பிரீத்தி ஃபோன் கொடு. யாராச்சும் காசு கேட்டாங்கன்னா இல்லன்னு சொல்ல பழகு. அதை விட்டு எல்லாருக்கும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் இல்லடா, போய் சொல்ல மனசு வரலடா எனக்கு. போய் சொல்ற? டேய் உண்மையாவே உங்ககிட்ட காசு இல்லடா. நீயே என்கிட்ட வாங்கி தான் அனுப்பிட்டு இருக்க. இப்படி இந்த ஒரு தடவை மட்டும் ஃபோன் கொடு, அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். நீங்க KFC எப்படி போறோம்? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் திரும்பி ரைட் போயிடுங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் திரும்பி ரைட் போயிடுங்க. என்னாச்சு? ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? இல்லை மேம், என்ன மாதிரி உங்களுக்கும் மீசா வளருது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஏய் புறம்போக்கு போட அப்படி. ஏன்டா இவ்வளவு கிட்ட வர பயமா இருக்குடா. 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துருவேன். எதுக்கு? பழைய சாதம் வாங்குறதுக்கா? நம்ம 2 பேரும் ஓடி போறோம். ஓடி போறோமா? அதான் கார் இருக்குது. நான் ஏய் அவன் வீட்டுக்காரனே தெரியல. உடனே ஒரு சிரிப்பு அப்படியே. ஐயோ அப்பா, உடனே கார் இருந்தா போதும் உனங்களா? இல்ல எவன்டா எப்படா மாட்டுவா, கார் எடுத்துட்டு வருவா, தெல்ல கட்டி ஓடி போயிடலான்னு ஒரு பிளான். அதானே உங்க அப்பா என்ன தூக்கி போய் உட்கார வைக்கணும் ஊரின்னு. ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்குடி. நீ டிப்ரெஷன் சொல்லி டிப்ரெஷன் அசிங்கப்படுத்தாத. போர் அடிக்குதுன்னு வேணா சொல்லு. போர் தான் அடிக்குது. வரி எங்கேயாச்சும் வெளியே போலாம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம்? என்ன எக்ஸாம்? ஆமா, நான் 10th படிக்கிறேன். 10th? இனி பக்கம் பெரிய பொண்ணு மாதிரி இருக்க 10th-ங்கற? நீ என் தம்பியை பார்த்தது இல்லையே, கல்யாணம் ஆன மாதிரி இப்ப ஆனா 7th தான் படிக்கிறான். என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுடி. பாய் ஃப்ரெண்டா? அதுதான் அந்த துரு விக்ரமோட போட்டோவை டிபில வச்சதுக்குலாம் அவன் சண்டை போடுறான். அதான் சரி சின்ன பையன் அப்படி பொழைச்சு போடுன்ட்டு விட்டேன். சின்ன பையனா? வயசு என்ன? 15. நான் பெரிய பொண்ணா இருக்கனால கண்டிப்பா உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டு விண்ணை தாண்டி வருவாயவாய் நாங்க 2 பேரும் கடைசியில பிரியதான் போறோம். எது? வினை தாண்டி வருவாயா? ஏண்டி ஒன்ன நீ ஜெசின் கூட சொல்லி கொடி. அந்த நாய கார்த்திக் மட்டும் சொன்னேன்னு வையேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். இன்கேஸ் நாங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நீ தாண்டி சாட்சி கையெழுத்து போடணும். சாட்சா? ஏய் நீ பேசுற பேச்சுக்கு எனக்கு மூச்சு நின்ற போல இருக்கு. என்னடி சாட்சி கையெழுத்து? நீ மட்டும் கையெழுத்து போடு, என் குழந்தைக்கு உன் பேர் தான் வைப்பேன். முன்னாடி வந்த நில்ல, வாங்க முன்னாடி வந்த நில்லுங்க. அப்படியே உன்னை ஏத்தி கொள்றேன் இரு. என்னதான் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டகாசம் பண்ணாலும் இவங்களுக்கு தாங்க ஆஃபரை வாரி வழங்குறாங்க. எங்க தெரியுமா? நான் இன்னைக்கு பாலவாக்கம்ல இருக்க கோகிஸ்மா அண்ட் கோஃபிக்ஸ் தான் வந்திருக்கேன். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இங்க கோஃபிக்ஸ்ல 10% ஆஃப் கொடுக்குறாங்க. நீங்க என்ன சர்வீஸ் எடுத்தாலும். பாலவாக்கம்ல மட்டும் இல்லங்க, நீங்க எந்த கோஃபிக்ஸ் போனாலும் 10% ஆஃப் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்லாம் அப் டு 1500 வரைக்கும் ஆஃப் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம பேட்டரியோட ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப் டு 500 வரைக்கும் ஆஃப் கொடுக்குறாங்க. அதுவே நீங்க கோகிஸ்மா வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க இங்க உங்க ஹோல் போனை செல் பண்ணீங்கன்னா 10 மினிட்ஸ்ல பெஸ்ட் ரேட் பிளஸ் இன்ஸ்டன்ட் கேஷ் கொடுத்துருவாங்க. இன்னும் மாசா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப் டு 1000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப் டு 10000 வரைக்கும் மொபைல்ஸ்க்கு கேஷ் பேக் கொடுக்குறாங்க. இதை விட சூப்பரா இங்க பை பேக் ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க நியூ ஆக்சசரிஸ் ஒரு போன் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல உங்க போன்ல ஏதாச்சும் இஷ்யூ இருந்தாலும் சரி, கோகிஸ்மா அண்ட் கோஃபிக்ஸ் வாங்க, ஆஃபர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. பிரீத்தி, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்க, அசிங்கமா இல்ல உனக்கு? இல்ல நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், உனக்கு நான் முக்கியமா அந்த கண்ணை முக்கியமா? கண்ணதாண்டா முக்கியம். எல்லா பொண்ணுங்களும் இப்படிதாண்டி இருக்கீங்க. அது என் வீட்டு நாய்டா. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? பாரு, அப்படி என்ன அந்த நாய் விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன் உனக்கு? ஏய் நாயை யார் கூட யாரு கம்பேர் பண்ணிட்டு இருக்க?